யாருக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க? ஹஸ்பண்டுக்கு தான். அவருக்கா? ஆமா, அவருக்கு என்ன இதுல மெசேஜ்லாம் பண்ணிருக்கீங்க? எப்பவுமே எனக்கு அவர் மெசேஜ் பண்ணுவாரு. வாட்ஸ்அப்ல இங்க பாருங்களேன் எவ்வளவு கிளிங்கியா மெசேஜ் பேச மாட்டீங்களா? போன்லாம் இல்ல, போன் பேசினாலும் டெய்லி காலையில குட் மார்னிங் புஜ்ஜு ஐ லவ் யூ அனுப்பிட்டு தான் அவர் டேவே ஸ்டார்ட் ஆகும். அப்படியா? அந்த பக்கம் படுத்துக்கிட்டு இங்க திரும்பி இருப்பாருக்கா, அப்ப கூட அவர் வந்து ஐ லவ் யூ புஜ்ஜுன்னு அனுப்பிட்டு தான் அந்த டேவே ஸ்டார்ட் பண்ணுவாரு. இங்க பாருங்க ரீல்ஸ்லாம் கூட இன்ஸ்டாகிராம்ல அனுப்புவாரா? நீங்க அனுப்புறாங்க இவர் அனுப்பலனா சமைக்கிறது இல்ல, ஒரே இது நடக்கும், இது நடக்குது. கப்புள் vlogலாம் கூட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் போடுவாங்கல்ல ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி. 12 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு அனுப்பி விட்டு நம்ம அத பண்ணலாம் டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஒரே கண்ணா எக்ஸாக்ட்டா இருக்கு. எந்திரிச்சு வாங்க. புஷ்பா இருக்கு. அவ ஹஸ்பண்ட் இப்ப வரைக்கும் வாட்ஸ்அப்ல காலையில குட் மார்னிங் புஜ்ஜு லவ் யூ மாலாம் அனுப்புறாராம். சரி அனுப்பு. நீ வாட்ஸ்அப்ல என்ன அனுப்பியிருக்கன்னு பாப்பமா? இங்க பாரு, போன்ல நோட்ஸ்ல யூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் எனக்கு அனுப்பிருக்க. அது நடக்கும்ல. எங்க பாரு, உளுந்தம் பருப்பு துவரம் பருப்பு 2 கிலோ. சொன்னத மறந்துற கூடாது. கட்டு சொன்னத மறந்துற கூடாது. ஒரு கொத்தமல்லி கட்டு உமையில ஞாபகம் வச்சுக்க முடியாதா? மறந்துட்டேன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, அது நோட்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. வாட்ஸ்அப்ல ஃபுல்லா இத அனுப்பிச்சு வச்சிருக்க. இன்ஸ்டாகிராம போகலான்னு பார்த்தா திங்கிற ஐட்டம் அனுப்பி செஞ்சு கொடுன்னு கேட்கறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ரொமான்டிக்கா பேசணும், அவ்வளவுதான். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல 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 இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணும் இல்ல, ஒரு இலவு பாட்டு என்ன இல்ல 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 இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்ஷன் கோவமா முறைச்சு நல்லா இருந்துச்சு. தேவையில்லாத வேலையை பாத்துக்கிட்டு இருக்க. நான் அது மாதிரி பண்ணது இல்ல. நீ லவ் பண்றேன்னு வந்துட்டு இங்க போற லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்க போற ஸ்மைலிங் பண்ணிட்டு இருக்கான்ல காட்ட தேவையில்ல. உனக்கு இன்னும் பர்சனலா உனக்கு வச்சுக்கோங்க. நீ பேசிய குடும்பத்தை சண்டை ஆகிட்டு இருக்கு. நீங்க தேவையில்ல இன்னும் இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க. இல்லங்க ஏங்க அவங்கள்ட்ட ரூடா பேசுறீங்க? ரூடா ஷவுட் பண்றாரா? என்னக்கா என்னையே இவ்வளவு கத்துறாங்க, உங்களை என்னக்கா பண்ணுவாங்க? உங்க வீட்ல எல்லாம் ஓகே தானே? ஓகே வர இவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்களா இல்ல காட்டுறாங்களா? அப்படி வந்துகிட்டு என்ன இளவுல இந்தாமா அப்போ சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன வந்துச்சு? இதுதான் ட்ரெஸ் என்ன போட்டிருக்கேன்னு கண்டுபிடின்னு. ஆக்சுவலி 4 இது இன்னும் வச்சாங்க, 4மே நச்சுன்னு இருந்துச்சு. இந்த வாட்டி எப்படி அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அனுபவிச்சிருக்காங்களா? நான் அப்ப தெரிஞ்சுக்கோங்க, அது வந்து எல்லாத்தோட லைஃப்லயும் நடக்கிற ஒரு விஷயம். நான் இன்னும் எனக்கு மட்டும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இதெல்லாம் இருக்கு லைஃப் ஸ்டைல் இல்ல சார், நார்மலாவே சொல்றேன். இந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். நீ அப்ப என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்க? இல்ல என்ன கேவலமா நினைச்ச மாதிரி இருந்துச்சு அது மாதிரி